ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீட் யூஜி 2024 எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கு நமக்கு வந்துட்டு என்னென்னலாம் யாராருக்கு என்னென்ன மார்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் ரிசல்ட், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், அதுக்கான கட் ஆஃப் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சென்டாக் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டாக் வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுத்து அதுக்கான டிராஃப்ட் லிஸ்ட்டை வந்து அவங்க சென்டாக் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எம்சிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எம்சிசி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் ரவுண்ட் 1 அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போய் அதில் பார்க்க முடியுது. இப்போ அந்தக்கு ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட் தட் த ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஃபார் ரவுண்ட் 1 ஆஃப் நீட் யூஜி 2024 வந்து அவைலபிளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. எனி டிஸ்கிரிபன்சி இருந்ததுன்னா 1 PM, ஸோ 1 PM 24 ஆகஸ்ட் 2024 சொல்லணும். மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுங்கிறது சப்ஜெக்டிவ் சேஞ்ச் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அலாட்டட் சீட்ஸை வந்து நம்ம வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எதுவும் கிளைம் பண்ணக்கூடாது. ஃபுல் அவங்க இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அவங்க ஃபைனல் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து நம்ம வெப்சைட்டில் எம்சிசி வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறத பிடிஎஃப் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸில் எய்ம்ஸ் டெல்லியில் கிடைச்சிருக்கிறது, ஜிப்மரில் கிடைச்சிருக்குது, அப்புறம் எல்லாருக்குமே என்ன வரிசையாக என்ன எல்லா ஆல் இண்டியா இருக்கக்கூடிய சீட்ஸு, ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% சீட்ஸ் மெடிக்கல் சீட்ஸுக்கான அதுக்கான ரிசல்ட்டு, கூடவே வந்துட்டு எய்ம்ஸ் ஜிப்மருக்கான ரிசல்ட், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கான ரிசல்ட், இது எல்லாமே இவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நாம் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிப்மருக்கானது. ஸோ ஜிப்மருக்கு வந்து நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஜிப்மரில் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கேட்டகரிக்கு, அதாவது இன்டர்னல்ங்கிறது இங்கே புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் அவங்களுக்கானது. ஸோ ஜிப்மர் காரைக்காலுக்கு புதுச்சேரி இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க, ஜெனரல் இடபிள்யூஸ்க்கு 2 கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 4, எஸ்சிக்கு 1, எஸ்சிபிடபிள்யூக்கு 1, எஸ்டிக்கு 1, டோட்டலாக 16 சீட்டு புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, புதுச்சேரி ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் காரைக்கால் ஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துருக்காங்க ஓப்பன் சீட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதில். ஸோ அதில் வந்து 17 ஓப்பன் கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரி அந்த சீட் வந்து 17, ஓப்பன் பிடபிள்யூ 1, ஜென்ரல் இடபிள்யூசி 5 வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசி 12, ஓபிசி பிடபிள்யூ 1, எஸ்சி 6, எஸ்டி வந்து 3. ஸோ 45 சீட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க காரைக்கால் ஓப்பன், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி புதுச்சேரி, நம்ம ஜிப்மர் புதுச்சேரி இங்கே இருக்கு இல்லையா கோரிமேட்டில், அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் புதுச்சேரி யூடி டொமிசில்ங்கிறது இது திருப்பி புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு, புதுச்சேரியிலேயே பிறந்து வளர்ந்தவங்க, ஆனால் புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் உள்ளவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 19 சீட் ஒதுக்கியிருக்காங்க, ஓப்பன் பிடபிள்யூக்கு 1, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 4, ஓபிசிக்கு 12, ஓபிசி பிடபிள்யூக்கு 1 சீட்டு, எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 3, டோட்டலாக 48 சீட்ஸ். இது வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சீட்ஸு, புதுச்சேரி கோரிமேட்டில் இருக்கக்கூடிய புதுச்சேரி ஜிப்மரில். ஸோ அதே மாதிரி ஜிப்மர் புதுச்சேரிக்கு ஓப்பன் சீட்ஸ், இது வந்து ஆல் இண்டியா கோட்டா ஃபுல் ஆல் ஓவர் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் ஓப்பன் கோட்டாக்கு வந்து 51, ஓப்பன் பிடபிள்யூக்கு 3, இடபிள்யூஎஸ் ஜென்ரலுக்கு வந்து 12, இடபிள்யூஎஸ் பிடபிள்யூக்கு வந்து 1, 34 வந்து ஓபிசி, ஓபிசி பிடபிள்யூக்கு 2 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 20, எஸ்சி பிடபிள்யூக்கு 1, எஸ்டிக்கு 10, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 134. ஸோ இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஜிப்மருக்கு வந்து எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்க, ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா சென்டாக் வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்கும்போது அவங்க ரிவைஸ்டு டிராஃப்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎம்எஸ், பிவிஎஸ்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் தெலுங்கு மைனாரிட்டி, மேனேஜ்மெண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி, என்ஆர்ஐ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்கோன்னு போட்டிருக்காங்க. அப்ஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா 26 ஆகஸ்ட் 11 AM சொல்லுங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க.
ஸோ கவர்மெண்ட் கோட்டா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ரிவேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு என்ன, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, மெட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் டிசேபிலிட்டி, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காரைக்கால்னா காரைக்கால், மாஹே, யானம், தனித்தனி ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, ரீஜனல் ரிசர்வேஷன் அதுக்கு. அதே மாதிரி இது ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ், ஜென்ரல், ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, பிடிக்கு அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய் இது ஃபுல்லுமே இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரிவைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதையும் நம்ம பார்த்துட்டு கூடவே நம்ம வந்துட்டு இங்கே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம ஜிப்மர் கட் ஆஃப் பார்த்துடலாம் வாங்க. நம்ம வந்து ஜிப்மர் புதுச்சேரி கோரிமேடில் இருக்கக்கூடிய ஜிப்மர் புதுச்சேரி ஓப்பன் ஆல் இண்டியா ஓப்பன் கட் ஆஃப் 2024க்கு எந்த ரேங்க் முடிஞ்சிருக்குன்னு ரேங்க் பார்த்துக்கலாம். எம்சிசி ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 ரவுண்ட் 1 வந்து 350 ரேங்க் முடிக்கும் கிடச்சிருக்கு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 807 ரேங்க் முடிக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 1464 ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 6617 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 8697 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு. எஸ்சி பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 4,95,793 முடிக்கும் கிடச்சிருக்கு. ஓப்பன் பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 1,40,950 ரேங்க் முடிக்கும் கிடச்சிருக்கு. ஓபிசி பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 2,58,535 முடிக்கும் கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 1,90,011 முடிக்கும் கிடச்சிருக்கு. இப்போது ஜிப்மர் காரைக்கால் ஓப்பன் சீட்ஸ் ஆல் இண்டியா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதுக்கு ரேங்க் பார்த்தலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 2,949 ஆல் இண்டியா ரேங்க் முடிக்கும் கிடச்சிருக்கு 2024 ரவுண்டு 1க்கு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 4,175 முடிக்கும் கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 6,130 முடிக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 24,789 முடிக்கும் ஆல் இண்டியா ரேங்க் கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 62,372 ஆல் இண்டியா ரேங்க் முடிக்கும் கிடச்சிருக்கு. ஓப்பன் பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 2,00,1,258 ஆல் இண்டியா ரேங்க் கிடச்சிருக்கு. ஓபிசி பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 4,10,431 ஆல் இண்டியா ரேங்க் முடிக்கும் கிடச்சிருக்கு. இங்கே வந்து நம்ம வந்து கட் ஆஃப் 2023யும் உங்களுக்கு போட்டிருக்கு இந்த பக்கம். ஸோ கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜிப்மர் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் கோட்டா நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ புதுச்சேரியிலே பிறந்து வளர்ந்துக்கலாம், அப்படின்னா புதுச்சேரியிலேயே படிச்சிருக்கணும். அந்த கேட்டகரியெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களே இத்தனை வருஷம் இருக்கணும், அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுபடி புதுச்சேரி ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீட் இது. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அதான் இன்டர்னல் கோட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வந்து புதுச்சேரி ஜிப்மர், அதாவது கோரிமேடு புதுச்சேரி ஜிப்மரில் வந்து என்ன இருந்தது நம்ம பார்த்தலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கட் ஆஃப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கு 22,602 ஆல் இண்டியா ரேங்க் இருக்குது. அந்த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 655 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஏர் வந்து 36,804 ஆல் இண்டியா ரேங்காக இருக்குது. அதோட மார்க் பார்த்தீங்கன்னா 639. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் வந்துட்டு 84,283 இருக்குது. அந்த ரேங்க்குக்கான மார்க் பார்த்தீங்கன்னா 594 இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1,55,189 இருக்குது. அந்த மார்க்குக்கான ரேங்க்குக்கான கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 536 முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 7,20,2,405 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு அதோடைய மார்க் பார்த்தீங்கன்னா 270. நமக்கு கட் ஆஃப் வந்து 2023க்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக இங்கே 2023 கட் ஆஃப்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 638 மார்க்ஸ் முடிக்கும் உங்களுக்கு வந்து 2023ல் கிடச்சிருக்கு. பட் ஆனால் ரேங்க் அதோடைய இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 655க்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 599 முடிக்கும் இருந்திருக்கு 2023ல். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 639 ஓபிசி முடிஞ்சிருச்சு. ஸோ புதுச்சேரி ஜிப்மருக்கு பார்த்தீங்கன்னா 639 ஓபிசி முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா
2023 474 முடிக்குமே கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் 594ஓட ரவுண்ட் 1 க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி இங்கே ப்ரொவிஷனல் லிஸ்ட் எம்சிசியில் தெரிய வருது. இடபிள்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 391 மார்க்ஸ் முடிக்கும் கிடைச்சிருக்கு. பட் இந்த வருஷம் பாருங்களேன் 536 முடிக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. எஸ்டிக்கு வந்து 270. ஸோ கம்பேரிஷனுக்கு போன வருஷம் இல்லாதனால நம்ம பார்க்கல. ஓப்பன் பிடபிள்யூ ஓபிசி பிடபிள்யூ இந்த வருஷம் அவங்க ரிசல்ட்டில் டிஸ்பிளே ஆகலை. மேபி அவங்க வந்துட்டு அடுத்த ரவுண்டில் சேர்ந்தாங்கன்னா அதை பற்றி போடுவாங்களா இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா அல்காரிதம் படி அது சேஞ்ச் ஆகிறது வந்து தேர்ட் ரவுண்ட்லையோ இல்லை எப்படி அவங்க எம்சிசி டிசைட் பண்ணுறாங்களோ அதுபடி அது நடக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் இன்டர்னல் கோட்டா புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இப்போ நம்ம புதுச்சேரி ஜிப்மர் காரைக்கால் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கான இன்டர்னல் கோட்டாக்கான கட் ஆஃப், அதாவது புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் என்னென்னு பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 2024 ஆல் இண்டியா ரேங்க் 38,742 முடிக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோடைய மார்க் பார்த்தீங்கன்னா 636 மார்க்காக இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 636 காரைக்கால் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ரவுண்ட் 1. ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 41,862 ஆல் இண்டியா ரேங்க் 2024 633 மார்க்ஸ் முடிக்கும் கிடைச்சிருக்கு ஓபிசிக்கு. எம்சிசி ரிசல்ட்டில் இதுதான் டிஸ்பிளே ஆகுது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 89,312 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு 590 மார்க்ஸ் முடிக்கும் கிடைச்சிருக்கு. 590 மார்க்ஸ், இந்த ரேங்க்குக்கு 590 மார்க்ஸ். ஸோ இடபிள்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2,48,038 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு அதோடைய மார்க் பார்த்தீங்கன்னா 472 மார்க்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம 2023யோட கம்பேர் பண்ணோம்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 2023 பார்த்தீங்கன்னா 605 முடிக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் அது 636 கட் ஆஃப் ரைஸ் ஆயிருக்கு. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 586 முடிக்கும் கிடைச்சிருக்கு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 633யோடைய ஓபிசி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்னல் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 630க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து நம்ம நோட்டபிள் சேஞ்சாக நமக்கு கட் ஆஃபில் தெரியுது, வித்தியாசம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 468 முடிக்குமே கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் 590 முடிக்கும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜிப்மர் புதுச்சேரி காரைக்காலுக்கான இன்டர்னல் கோட்டா, புதுச்சேரி மணிமஞ்சளுக்கான கோட்டா. ஸோ இது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கட் ஆஃப் ரைஸாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் போய் பாருங்கள். ரிவைஸ்டு லிஸ்ட் வந்துட்டு சென்டாக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் போய் பாருங்கள். உங்களுடைய நேம் எல்லாமே இங்கே லிஸ்ட்டாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். சீட் அலாட் ஆகி கிடைச்சவங்களுக்கு, ஜிப்மரில் கிடைச்சவங்களாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லபடியாக நீங்கள் படித்து நல்லபடியாக வரணும். ஸோ ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள். ஓகேங்க, ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஆஸ்பிரன்ஸ். நன்றி, வணக்கம்.